ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா புது SP160 2025 மாடலுங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த TFT அப்டேட் பண்ண ஒரு மாடல். ஸோ ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் நமக்கு பைக்குமே கிடச்சிது. ஸோ இந்த ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நிறைய பேருக்கு நெகட்டிவ் சைடும் இருக்குது. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, யூனிக்கான காட்டிலும் நிறைய விஷயங்களில் பெட்டராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மற்ற பைக்ஸ் ஆஃபர் பண்ணுறதை விட இந்த வண்டியில் நிறைய ஃபியூச்சர்ஸே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போதும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க, இந்த 2025 என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக இந்த வண்டி இப்போ நான் இந்த டைமில் வாங்குறதுக்கு எனக்கு ஓகேவா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லுக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து SP125 மாதிரியே இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஆனால் க்ளோஸ் டு க்ளோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அதை விட பெரிய வண்டி. SP125 விட இந்த வண்டி வந்து ரொம்பவே பெருசு, ரொம்ப லென்த்துமே கூட. அதே மாதிரி டயர்ஸோட சைஸ் எல்லாமே ரொம்ப பெருசு, என்ஜினுமே முக்கியமாக பெருசு தான். ஸோ இந்த வண்டியோடைய ஒரு டோன் டவுன், அதாவது கொஞ்சம் இதோட உருவத்தை வந்து கம்மி பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து SP125. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா SP125 தான். இந்த வண்டியை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் SP125 மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இதுதான் உண்மை. வண்டியோட என்ஜின் டைப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் 160cc என்ஜின், யூனிக்கான இருக்கக்கூடிய அதே என்ஜின் தான். பட் இதில் என்னென்னா டியூனிங் ஆஸ்பெக்ட்ஸில் இது இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்காங்க. பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த வண்டியோட பவர்ஸ் 13.2 bhp, 14.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 5-speed கியர் பாக்ஸ் தான். உங்களுக்கு அந்த பல்சருக்கு எப்படி நீங்கள் கியர் போடுவீங்களோ, ஃபஸ்ட்டு கியர் முன்னாடி மற்ற கியர் 4 கியரும் பின்னாடி போடுவீங்களா, அதே மாதிரி டைப் தான். இதுக்கும் யூனிக்கானுக்கும் வித்தியாசம் என்னென்னா இந்த வண்டியில் வந்து கிக்கர் கிடையாது, யூனிக்கானில் வந்து கிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இப்போ ஜென்ரே ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த ஹெட்டில் வந்துட்டு ஆயில் சீல் பிரேக் ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான். மேபி இந்த OBD2B என்ஜினில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு வெர்ஷன் 3 ஆஃப் என்ஜின். இந்த யூனிக்கான்லேயே அவங்க இந்த என்ஜினை லான்ச் பண்ணி இது ஒரு தேர்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்த என்ஜின் தான் OBD, அதாவது E20, அதுக்கப்புறம் OBDA, அதுக்கப்புறம் இது OBDB. ஸோ பார்ப்போம் இந்த என்ஜின் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஓரியன்டாக பார்க்குறப்போ 5-speed கியர் பாக்ஸ் தான், வெறும் ஏர் கூலிங் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, கூலிங் சிஸ்டம் எதுவும் கிடையாது. ரொம்பவே பேசிக்கான ஒரு என்ஜின் தாங்க. என்ஜினை பொறுத்த வரைக்கும் இதுதான் லைட்டாக உங்களுக்கு யூனிக்கானை விட இது வந்து இனிஷியல்ஸ்லேயும் டார்க்லேயும் பெட்டராக இருக்குது. யூனிக்கான் வந்து அது உங்களுக்கு லேக் ஆகும், அந்த இனிஷியல் ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியர் போகிறது அந்த ஒரு இந்த விஷயம் லேக் ஆகும். இது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது, அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. பிரேக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த மாடலில் இது நான் எடுத்துருக்கிறது டூயல் டிஸ்க் பிரேக். இதில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டு இருக்குது. டூயல் டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பொறுத்து தான் ABS வரும், ரியரில் ABS வராது, நார்மல் டிஸ்க் மட்டும் தான் வரும். டயர்ஸோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 80/100க்கு 17 inches வீல் சைஸ், ரியரில் வந்து 130/70க்கு 17 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் ரியரில் 130, ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 ஒரு நார்மலான டயர் வருது. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்ஸ், ரியரில் வந்துட்டு சிங்கிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹார்னெட்லேயும் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யூனிக்கானுக்கு வரது ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டோட லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் இது வந்து SP125 என்ன ஒரு லைட் செட்டப்போ அதே லைட் செட்டப் தான். உங்களுக்கு அதே சேம் ஹெட் யூனிட் அப்படியே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் எந்த மாற்றங்களும் இல்லை. லைட்ஸோட குவாலிட்டி அண்ட் இலுமினேஷன் பார்க்கும்போதுமே பெட்டராக இருக்குங்க. அப்படியே இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து உங்களுக்கு வந்து ஹாலஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பிளாக் வித் சில்வர் வரும், சில்வர் வித் பிளாக் அந்த மாதிரி வரும். பட் இப்போ வந்துட்டு அந்த கலர் டோன் அப்படிங்கிறத நிறையவே மாற்றிருக்காங்க. SP அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3Dயில் எழுதியிருக்காங்க. SP அப்படிங்கிறத 3Dயில் எழுதியிருக்காங்க. இது SP125 கூட கிடையாது, ஆனால் இந்த வண்டியில் இருக்குங்க. அப்படியே நம்ம ரியர் சைடில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த M ஷேப் லைட்டில் வரும். ஹோண்டா, அது ஆக்சுவலாக H தான், உங்களுக்கு அந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்குது இந்த லைட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. இதே லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா SP125லையும் வருது. அப்படியே நமக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் சாரி கார்டு வரும், பட் இப்போ இந்த வண்டியில் வந்து இல்லை, ஆனால் இதில் வந்து சாரி கார்டு கொடுத்துருப்பாங்க. சீட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹார்டராக தாங்க தெரியும், ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, ஹார்டரான டைப் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா வண்டியோட போஸ்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி டபுள் மிக்ஸ்டு ரிவ்யூ மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் பேர் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் சாஃப்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹார்டர் சைடு தான். ஆனால் ஹார்னெட்டில் CB200 இருக்கிற அளவுக்கு ஹார்டு கிடையாது. இதில் நீங்கள் லைட்டாக அந்த சீட் கவர் போட்டு மேனேஜ் பண்ணலாம். பட் ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் குனிஞ்சு கீழே ஓட்டுறதுனால உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து லைட்டாக லேக் இருக்கிற மாதிரி தெரியலாம். டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் 12 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1.9 liters ரிசர்வ் கெப்பாசிட்டி வருது. ஸோ உங்களுக்கு அதே 12 liter டேங்க் தான் உங்களுக்கு வந்து யூனிகானில் 13 வரும், ஹார்னெட்டில் 12,
இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 அந்த மாதிரியான சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைடு லிவர் இருக்க மாதிரியான ஒரு கியர் பாக்ஸ் சிஸ்டம் தான். இதே கியர் பேட்டர்ன் தான் வந்து யூனிகார்ன்லேயும் வருதுங்க. ஸோ இது எல்லாமே காமன் தான். என்ஜினோட அண்டர் பாடி, அந்த கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள், மேலே என்ஜின் ஹெட், இது எல்லாமே சேம். பட் டியூனிங்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கும் யூனிகார்னுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா, டேங்க் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் தான், மெட்டல் டேங்க் வந்து கிடையாது. கொஞ்சம் வல்ஜராகவே கொடுத்துருக்காங்க. பெருசாக அந்த வித்தியாசங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மஸ்குலரான டேங்க் வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆடட் அடிஷனாக உங்களுக்கு கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா C2C டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ இந்த TFT டிஸ்பிளே இதுதான் வந்து புதிய அப்டேட்டு. பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்து. இந்த TFT அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி வந்துடும். இதிலே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவலுக்கான அதாவது 3 ஃபியூவலு கிலோமீட்டர் ட்ரிப்பு. இந்த ஃபியூவல் உள்ளே போனீங்கன்னா ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்றதை காட்டும். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து காட்டும். இது ரெண்டுமே காட்டுதா. நெக்ஸ்ட் இன்ஃபோக்கு வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் A, ட்ரிப் B, அதுக்கான அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரிப் Bக்கு உள்ளே போனீங்கன்னா கீழே வந்துட்டு எவ்வளோ ஓடி இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸில் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ட்ரிப் ஆட்டோ செட் ஆகிறதா, ஈகோ இண்டிகேட்டர் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளேயோட டைப்பு, பார், சிம்பிளாக அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு பிரைட்னஸ் நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். அப்படியே நீங்கள் இது வந்து ஆட்டோவில் இருக்கா, இப்போ மேனுவலுக்கு மாற்றி மேனுவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 6, 7, 8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வச்சுக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 வச்சுக்கிறேன். பேக்கில் போனீங்கன்னா ஆட்டோக்கே நான் வந்து கொடுத்துட்றேன். ஆட்டோவில் கொடுத்துட்டு தீம் போனீங்கன்னா இதுதான் ஒரு அந்த டியூக்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, நைட் பேஸ்ட் அந்த டைப்பில் வரும். தீம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டார்க் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் தீம் வந்து சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்களா, இதிலே லைட் தீமும் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் லைட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டுக்கு நீங்கள் நார்மலாக போனீங்க அப்படின்னா டிஸ்பிளே போய் தீமில் போயிட்டு ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இன்னும் நைட் ஆகலை. ஸோ அதனால் ஒயிட் அந்த டிஸ்பிளே வந்து பேக்கில் வந்துடும். சர்வீஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டிக்கும். 10-bit நேவிகேஷன்ஸ் இருக்குது. மொபைல் பேரிங், மெசேஜ், கால் அலர்ட்ஸ்லாம் வரும். நீங்கள் எங்கேயாவது மேப் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்புறது வந்து பார்த்துக்கலாம். சைட்ஸ் இண்டிகேஷன்ஸ் காட்டும், உங்களுக்கு கியர் இண்டிகேஷன்ஸ் காட்டும். அதே மாதிரி அந்த டாக்கோமீட்டர் காட்டும். ஈக்கோட இண்டிகேட்டர் காட்டும் உங்களுக்கு. இது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். பட் ஆனால் இதுலேயே வந்துட்டு CB200X எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த விஷயம் வந்து இருக்காது. இது பேசிக்காக இதுவும் SP125லையும் அந்த பேசிக்கான ஃபியூச்சர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கியர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இது வந்து 4 இதுவும் கண்ட்ரோலுக்கு. ஹாரன் வந்து டீசெண்டாக இருக்குது. அண்டு கிளச் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டர் சைடாகவே இந்த வண்டியில் வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிரேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இந்த வண்டியில் என்ஜின் கில் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச் அதுக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஹசார்டுக்கான சுவிட்ச் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா, ஆன் பண்ணிடுவோம். பயங்கர ஸ்மூத்தான ஒரு இன்ஜின். ஏன்னா இதுவும் யூனிக்கானும் கிட்டத்தட்ட ஒன்று தானே. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இன்ஜினில் தேவையில்லாத அந்த மெட்டல் நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ரொம்பவே ஸ்மூத்தரான, ரொம்ப ரிலாக்ஸான, ரொம்ப காமான இன்ஜின் இது. ஏன்னா யூனிக்கானும் அப்படி தான் இருக்கும். பட் யூனிக்கானை விட இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுறவங்க அந்த இனிஷியல்ஸ் பெட்டராக இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஏன் இந்த வண்டியோட நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் லைட்டாக அந்த குனிஞ்சு ஓட்டுற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கும். கொஞ்சம் முதுகு வலிக்கும். நீங்கள் ரொம்ப லாங் 150, 130லாம் நீங்கள் போக முடியாது. அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. அந்த ஒரு ட்ராபேக் மட்டும் தான். மற்றபடி இந்த வண்டி ஒரு அப்சல்யூட் பீஸ்ட்டு. சூப்பரான ஒரு வண்டிங்க. செம்ம ஒரு மைலேஜ் கொடுக்குது. 50 to 55 இதோட ஆவரேஜ் மைலேஜ்னால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதோட காம்படேட்டர்ஸாக நீங்கள் அப்பாச்சி, பல்சர் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் கன்சிஸ்டண்ட்டாக அந்த 50+ அந்த மைலேஜ் வந்து கிடைக்காது. ஆனால் இது 55 உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல பைக் தான். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது தான் ஒரு 1,64,000 அந்த ரேஞ்ச் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. டபுள் டிஸ்க் மாடலு. சிங்கிள் டிஸ்க் வாங்கினீங்கன்னா அதோட ஒரு 4,500 கம்மியாக வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸில் இந்த வண்டி கொஞ்சம் டாப்பராக இருக்குது. ஒரு 5 to 6,000 கம்மி பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வண்டியில் இவங்க கொடுத்துருக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கான்ட்டு. அண்ட் நீங்கள் யாராவது SP160 வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி எப்படி இருக்கான்னு, நீங்கள் டெய்லி ஓட்டுறாலாக இருந்தால் உங்களுக்கு முதுகு வலிக்குதா, என்ன மைலேஜ் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேஷன்ஸில் என்ஜின் ப்ராப்ளம் எதுவும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், ஃப்யூச்சரில் பார்த்தா தானே தெரியும். ஏன்னா என்னோட கெஸ் வராது. ஸோ
மேபி இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதை தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரிவ்யூ வரும். ஸோ மறக்காமல் அந்த ரிவ்யூ வந்து பாருங்கள். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த SP160யோட டெஸ்ட் ரிவ்யூவில் நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நண்பா, டேக் கேர் அண்ட் பாய்.